வணக்கம் மக்களே, உங்கள் ஐபிஎஸ் தமிழ் மகன் வந்துட்டேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்க வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். பாலியல் துன்புறுத்தலால வந்து ஒரு மாணவி, 17 வயசு மாணவி, கோயம்புத்தூர் சின்மயா வித்யாலயா அந்த பள்ளியை சேர்ந்தவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாடி வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே. எனக்கு ஆக்சுவலி இன்னைக்குதான் எனக்கு தெரியும். ஸோ ஜேகே பிரதருக்கு வந்து நான் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த விஷயத்த பத்தி. ஸோ நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, இப்போ நம்ம நியூஸ்ல பார்த்த விஷயங்கள் பார்க்கும்போது வந்து அந்த பள்ளியோட நிர்வாகத்துக்கு இந்த விஷயம் தெரியும். அதாவது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவி, 17 வயசு ஒரு மாணவி, அவங்கள வந்து பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காருங்கிறது வந்து அந்த பள்ளியோட நிர்வாகத்துக்கு தெரியும், தலைமை ஆசிரியருக்கும் தெரியுங்கிற பட்சத்துல அந்த பொண்ணுக்கு வந்து, அந்த மாணவிக்கு வந்து கூப்பிட்டுட்டு வந்து அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போ, மறந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு, இந்த மாணவி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தன்னுடைய நிலை வந்து வேற எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது நிறைய போராட்டங்கள் அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. மறுபடியும் இதே விஷயம் நடக்குது அப்படின்னு. ஸோ ஈவன் அந்த 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 ஆசிரியரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நிறைய விஷயங்கள், ஈவன் இந்த தலைமை ஆசிரியர் மேலேயும் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுக்கணும், அப்பதான் வந்து அவங்களே அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் எல்லாத்தையுமே மூடி மறைக்க பாக்குறாங்க. பிள்ளைங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப கன்சர்னா இருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட கூட சொல்லல, அந்த மாணவி வந்து பெற்றோர்கிட்ட கூட சொல்லாம தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு வந்து இதை ரிப்போர்ட் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? சோ இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு 17 வயசு ஒரு மாணவிக்கு தற்கொலை பண்ண வேண்டிய வயசா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபேர். அப்படிதான் தோணுது. சோ இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகுது? பாதுகாப்பு, வீட்டை விட பாதுகாப்பான இடம் வேற எங்குமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப வீட்லயும் பாதுகாப்பு இல்லை, வெளியே போனா பள்ளிக்கூடத்திலயும் பாதுகாப்பு இல்லைன்னா மாணவிகள், பெண் பிள்ளைகள் என்னதான் செய்ய முடியும்? நம்பிதானே வந்து மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்றாங்க. ஒரு குருவே வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணும் போது எப்படி நம்பி பிள்ளைங்களை வெளியே அனுப்புறது? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து நியாயம் வேணும், ஜஸ்டிஸ் பூந்தராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கருப்புடை அணைஞ்சிட்டு வந்து ஸ்கூல் மெனுக்கு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணணும், ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு செத்து போச்சு. இவென்ச்சுவலி இந்த பொண்ணு திருப்பி வர போறது இல்லை. பட் திஸ் இஸ் ஃப்ரீக்வென்ட்லி ஹேப்பனிங். என்னதான் பண்ணனா இது வந்து அடங்குங்கிறது தெரியல. எல்லா ஒரு செக்டர்லயும் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் போகட் இருக்கும் பொழுது எப்படிங்க வந்து பிள்ளைங்களை பெற்று நம்பி வெளியே அனுப்ப முடியுது? 17 வயசு பிள்ளைக்கு வந்து அப்ப என்ன ஒரு பயமா இருந்திருக்கும்? தற்கொலை பண்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இட்ஸ் ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை வாட்டி ஒத்திக்க பார்த்திருக்கணும், எத்தனை வாட்டி வந்து அவ்வளவு தைரியமா பண்ணிக்க முடியாதுங்க. மூச்சு முட்டி சாவ போறோம்னு தெரிஞ்சுட்டு போய் தூக்குல தொங்குறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. சோ அந்த முடிவை வந்து அந்த மாணவி எடுத்திருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க, டிப்ரெஷன் அனுபவிச்சிருப்பாங்க, எந்த ஸ்ட்ரெஸ் லெவல் நீங்க கொடுத்திருப்பீங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலையில என்ன மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட வீடியோ வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. சோ எத்தனையோ பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. பட் அகெயின் யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி தப்பு. மாணவிகள், குழந்தைங்களை வந்து குழந்தைகளை எப்பதான் பார்க்க ஆரம்பிக்க போறீங்கன்னு தெரியல. ஐம் சோ சர்ப்ரைஸ். இன்னும் எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ. எவ்வளவு பிரச்சனைகளை இந்த 2 வருஷமா நம்ம கடந்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ மழைக்காலம், அங்கங்க வெள்ளம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள். இதை யாரு குற்றம் சொல்றது? ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு மாணவி வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது ஓகே, அதுக்கு தக்க நடவடிக்கை அப்பயே எடுத்திருந்தா இந்த பிரச்சனை அப்பவே சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனா ஒத்தி போட இப்ப ஒரு உயிர் பலியாயிருச்சு. திஸ் இஸ் ரிடிகுலஸ்ல. அப்ப நம்ம எல்லாரும் வந்து உட்காந்து பேசுறோம், போராட்டம் பண்றோம் அப்படின்னு என்ன அடுத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே நம்ம இதை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நடந்துகிட்டே தானே இருக்கு ஒவ்வொரு நாளும். பயமா இருக்குங்க.
அந்த ஃபியர் வந்து ஒரு ஒரு தற்கொலையை எனக்கு தூண்டுதுன்னா, அந்த எந்த அளவுக்கு நான் வந்து பயந்திருப்பேன். அப்படிங்கிற ஒரு நீங்க அந்த மாரி ஒரு அஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பயந்திருக்கும், தனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல, தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னு. when when this harassment over girls will be over, எப்ப இந்த பெண்களுக்கு எதிரான இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து முடியுங்கிறது வந்து என்னால யோகிக்கவே முடியல. எத்தன காலகட்டத்துக்கு எவ்வளவு பகுத்தறிவா நம்ம பேசுறோம், எவ்வளவு மாடர்னா வளர்ந்துட்டோம், எவ்வளவு மாடர்னா வாழ்றோம். அதையும் தாண்டி இந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான குணத்துல உள்ள, அதுவும் ஒரு முக்கியமான பொறுப்புல, ஒரு ஆசிரியர் பணி. ஒரு மதிப்புள்ள ஒரு தொழில செஞ்சுட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்த அப்பா, அம்மான்னு சொல்லுவாங்க ஆசிரியர்கள். சோ, அத்தன குழந்தைகள் ஒரு ஒரு அப்பா அம்மாக்கு வந்து ஒரு 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை இருக்கிற மாதிரி, ஒரு 40 குழந்தை, 50 குழந்தைய வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க உட்கார வச்சு நீங்க வந்து நீங்க பார்த்துக்கிறீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய புனிதமான ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு பொண்ண தப்பா பார்க்கிறது, தப்பா பேசுறது, என்ன மாரி கல்ச்சர் இது? என்ன எங்க போயிட்டு இருக்கோம்னு அப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது. முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் பூந்தராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கருப்புடை அணிந்து சக மாணவர்களும் சரி நிறைய பேர் வந்து அந்த பள்ளிக்கு முன்னுக்கு வந்து சின்மயா வித்யாலயா பள்ளி அந்த பள்ளிக்கு முன்னுக்கு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நியாயம் கண்டிப்பா கிடைக்கணும். முதல்ல ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்ன மாதிரி ஹியரிங் போக போகுதுன்னு தெரியல. என்ன மாதிரி ஜஸ்டிஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் வந்து கைது செய்யணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்னதான் செய்யணுங்கிறது வந்து சத்தியமா புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு சொந்தமா விழிப்புணர்வு வரணுமா? இப்போ எண்ட் ஆஃப் தி டே ஒரு பொண்ணோட உயிர் வந்து சும்மா அப்படியே போயிடுச்சு. ஐ எம் வெரி மச் ஸ்பீச்லெஸ். அடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.